நாம் மளிகை ஜாமான்களை நிறைய பாத்திரங்களில் வைக்கிறோம். எவர் சில்வரில், பானையில், செராமிக்கில், பிளாஸ்டிக்கில், இப்படி பல வகையான அதில் இந்த கண்ணாடி பாட்டில்ஸில் நம்ம கொட்டி வைக்கும்போது என்னென்ன பெனிஃபிட்னா, முதல்ல அதில் போடக்கூடிய பொருள் கெட்ட வாடை வர்றதை தடுக்கும். அதாவது ரொம்ப நாட்களுக்கு நீடித்து நிற்கும். அந்த கண்ணாடி அப்படி பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் பொருட்கள் அவ்வளவு சீக்கிரமாக வண்டு புழு வைக்காது. மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸு, முறுக்கு, பிஸ்கெட் இது போலெல்லாம் வச்சோம்னா கிறிஸ்பியை அப்படியே மெயின்டைன் பண்ணோம். வாங்கினது போலயே பளபளன்னு இருக்கிறதுக்கு அந்த கண்ணாடி குடுவைகளை நாம் தேய்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்க அந்த சோப்பு தண்ணீர் விம் போல் இருக்கு இல்லையா, அதில் கைகளால் தேய்க்கணும். அதாவது பாட்டில்ஸில் இருக்க பொருட்களை எடுத்துகிட்டு நல்லா குலுக்கி கழுவிட்டு இது போல் சுத்தம் பண்ணி வச்சுட்டு பிற்பாடு நீங்கள் இதை தேய்க்கணும். அப்போ அந்த ப்ரஷ்ஷு, நார் அதெல்லாம் வைக்காமல் கொஞ்சமாக அந்த லிக்விடை போட்டு அப்படி விரல்களால் நீங்கள் தேய்ச்சி எடுக்கும் பொழுது நல்லா பளிச்சுன்னு வந்துடும். ரொம்ப மற்ற பாத்திரங்கள் போல் அது பிடிச்சிக்காது. ரேடியாக எல்லாத்தையும் போட்டு நான் எப்பயும் தேய்க்கிறதில்ல, இது வீடியோவுக்காக காமிக்கிறேன். அப்பப்போ அந்தந்த பொருள் காலியானோன்னு அழகாக தேய்ச்சி வச்சிடணும். அப்போ ஒரு பொருளை நம்ம எவ்வளோ நாள் வச்சுருப்போம், கிட்டத்தட்ட 2 மாதம் வரையிலும் ஸ்டோர் பண்ணுவோம். 2 மாதம் ஒரு முறை நாம் இது போல் சுத்தம் பண்ணி வச்சு அப்பப்போ உபயோகப்படுத்திக்கலாம். நம்மளோட எந்தெந்த அளவுகள் தேவை, எத்தனை உறுப்பினர்களுக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம கிளாஸை நம்ம வகைப்படுத்திக்கணும். இப்போ எனக்கு அன்றாட உபயோகப்படுத்துறது மஞ்சப்பொடி சின்ன குடுவையில் நான் போட்டு வைக்கிறேன். மஞ்சப்பொடி, வரமிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கறி மசால் பொடி, இது 4ம் எனக்கு கொஞ்சம் அன்றாடம் இம்பார்ட்டண்ட் போல் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்தது போல் இது பாருங்கள், 100 கிராம் பிடிக்கக்கூடிய குடுவை, அதுலேயுமே நான் பாதி தான் போட்டுக்கிறேன். ஒரு மாதத்துக்கு வர்றது போல் நபர்களுக்கு தகுந்தது போலவும் நாம் இப்படி வச்சுக்கணும். மல்லிப்பொடியெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு. இது கறி மசால் பொடியும் நம்ம ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு வெளியே வச்சுக்கலாம். இது போல் உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வகைப்படுத்திக்கிங்க. தீரட்டும் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஒன்றா தேய்ச்சிக்கலான்னு வேண்டாம். ஒவ்வொரு பொருளும் தீர்ந்தோன்னே அப்பப்போ நீங்கள் தேய்ச்சி வச்சிடணும். உப்புக்கு கூட நான் பாட்டில் வச்சுக்குவேன். நைஸ் உப்புக்கு அந்த டேபிளில் நைஸ் உப்பை வைக்கும்போது அது நமக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை தரும். இது உங்களுக்கு ஒரு இடையில ஜோதிட குறிப்பு. இது போல் நம்ம பாட்டிலில் நைஸ் உப்பு போட்டு வீட்டில் ரொம்ப பெரிய உணவு தர்திரியம் வராது. அதுபோல் நிறைய ஆஸ்பத்திரி செலவுகள் வராது. நீங்கள் சாப்பிட்ற இடத்துல உப்பு போட்டு வச்சுருங்க. இது போலங்கும்போது வெதருக்கு தகுந்த மாதிரி சின்ன ஹோலு, பெரிய ஹோலு, மழை காலங்களில் கொஞ்சம் பெரிய ஹோலாக வச்சுக்கலாம். இது போல் இதுவுமே நான் கம்மியாக தான் போட்டு வைப்பேன், அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது போல். எப்போவுமே கண்ணாடி பாட்டிலில் உப்பு வைக்கலாம், மரக்குடுவையில் வைக்கலாம், செராமிக்கில் வைக்கிறது நல்லது. அடுத்த பாருங்கள், இந்த அளவுக்கு 1/4 கிலோ பிடிக்கிற பாட்டில், இதிலெல்லாம் நான் பருப்பு போட்டு வச்சுக்கிறது. அதாவது ஓரளவுக்கு தீரக்கூடியது. உளுந்து, துவரம்பருப்பு நான் நிறைய பல்காக வாங்குவேன், 1 கிலோ. இது கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பை வறுத்து உடச்சி வச்சுக்குவேன். இதுக்கெல்லாம் எனக்கு இந்த 1/4 கிலோ பாட்டில் ரொம்ப சரியாக இருக்கும். அதுபோல் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தகுந்தது போல் வகைப்படுத்திக்கிங்க. 1 கிலோ பாட்டில் கூட நீங்கள் உளுந்து துவர கூட வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, நீங்கள் எது வால்நட்டோ, பிஸ்தாவோ, கிஸ்மிஸ்ஸு எதுனாலும் நீங்கள் இது போல் வச்சுக்கும்போது அது கொஞ்சம் நீண்ட நாள் உழைக்கும். அடுத்தது சின்ன சீசா இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் அப்போ சீசான்னு சொல்லுவோம், கிளாஸ் பாட்டில்ஸை. இதில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன், ஒன்றில் கசகசா போட்டுக்கிறேன். உங்களுக்கு இதை நான் ஃப்ரிட்ஜுள்ள தான் ஸ்டோர் பண்ணுவேன் கசகசாவை. ஏன்னா இது நான் இந்த பாட்டில் வெளியே வச்சுருக்கிறதே எனக்கு 1 வருஷத்துக்கு வரும். ஒரு சில சமயங்களில் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இதை போட்டு குடிப்போம், அப்பப்போ குருமா வகைகளுக்கு. அதனால் இது கம்மியான சின்ன பாட்டில். அடுத்தது வேர்க்கடலை நாங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவோம். அதனால் ஒரு 1/2 கிலோ பாட்டில் இது நல்லா வறுத்து தோலோடு ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா அந்த கடலை 3 மாதத்துக்கு அப்போ வறுத்தது போலயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்களேன். அடுத்தது இந்த பொட்டுக்கடலையை நான் எப்பயும் 1/2 கிலோ வாங்கிக்குவேன். ஏன்னா எனக்கு வயிற்று புண் இருக்கிறதுனால அப்பப்போ நான் பொட்டுக்கடலையை வெறுமனேவும் சாப்பிடுவேன்.
தேங்காய் சட்னி இதெல்லாம் நம்ம குருமா வகைகளுக்கு எப்பயுமே பொட்டுக்கடலை நிறைய எனக்கு தீரும். இதை வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம், வாசம் போகாது, கிறிஸ்பியும் அப்படியே மெயின்டைன் ஆகும் 1 மாதத்துக்கு. ஊறுகாய் வகைகளுக்கும் நீங்கள் பாட்டிலில் தேர்ந்தெடுக்கலாம். எப்போவும் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் கோவப்படுறவங்களுக்கு சொல்கிறது, நீங்களாம் கண்ணாடி பாட்டில் வாங்கி வைங்கன்னு. ஏன்னா பொறுமையாக கையாளணும்ல. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.